வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. சென்னையின் ஆகப்பெரிய இயற்கை சொத்தான பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலத்தை விழுங்க நினைத்த 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெகா ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கு இப்போது அதிகாரப்பூர்வமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆம், பெரும்பாக்கத்தில் அமையவிருந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமான SCAA அதிரடியாக ரத்து செய்துள்ளது. அறப்போர் இயக்கம் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இது. இதோ இதை பற்றிய முழுமையான அதிரடி தொகுப்பு. முதலில் இந்த திட்டத்தின் பின்னணியை பார்ப்போம். பெங்களூருவை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனமான பிரிகேட் என்டர்பிரைசஸ் சென்னை பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள சர்வே எண்கள் 453, 495/2C, 496, 497, 498 ஆகிய நிலப்பரப்புகளில் சுமார் 14.7 ஏக்கர் பரப்பளவில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1250 சொகுசு அடுக்குமாடி வீடுகளை கட்ட திட்டமிட்டது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி EC ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் EC 23 B3803 DN 5 4608 99 எண் அப்போதைய திமுக ஆட்சியில் SCAA அமைப்பால் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த அடுத்த 3 நாட்களில், அதாவது ஜனவரி 23, 2025 அன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMTA இதற்கான கட்டுமான திட்ட அனுமதியையும் மின்னல் வேகத்தில் வழங்கியது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிலமும் சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் சைட் அந்தஸ்து பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிக்குள் வருகிறது என்பதுதான் இங்கு சட்டமீறலின் உச்சகட்டம். இவ்வளவு பெரிய பாதுகாக்கப்பட்ட ஈரநிலத்தில் 2017 ஈரநில பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி எந்த ஒரு நிரந்தர கட்டுமானமும் செய்யக்கூடாது என்ற விதி இருக்கும்போது எப்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டது? இங்குதான் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் வெடிக்கின்றன. அறப்போர் இயக்கம் மற்றும் சவுக்கு சங்கர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்தனர். சுற்றுச்சூழல் தாக்கம் வீட்டு விண்ணப்பத்தில் இந்த இடம் ராம்சார் சதுப்பு நிலத்திற்கு அருகில் இருக்கிறது என்ற உண்மையை மறைத்து 1.28 கிலோமீட்டர் தள்ளி இருப்பதாக தவறான தகவல்களை வழங்கி இந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. அப்போதைய திமுக ஆட்சியில் CMTA அமைச்சராக இருந்த சேகர் பாபு மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த பெரும் முறைகேட்டிற்கு உடந்தையாக இருந்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை DVAC, முதலமைச்சர் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு புகார்கள் அனுப்பப்பட்டு கடுமையான சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தற்போது தமிழகத்தில் DVK அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நிலையில் கடந்த ஆட்சியில் விதிகளை மீறி வழங்கப்பட்ட பல்வேறு அனுமதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் இந்த பிரிகேட் நிறுவனம் தமிழ்நாடு மாநில ஈரநில ஆணையத்தின் எவ்வித கட்டாய அனுமதியையும் பெறாமல் விதி எண் 9ஐ மீறி சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை தொடங்கியது. இதைத் தொடர்ந்து வனத்துறை முதன்மை தலைமை பாதுகாவலர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த மே 8, 2026 அன்று நடந்த SCAA கூட்டத்தில் இந்த 2000 கோடி ரூபாய் திட்டத்தின் சுற்றுச்சூழல் அனுமதி அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த அதிரடி முடிவை வரவேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதைப் போல CMTA வழங்கிய திட்ட அனுமதியையும் TVK அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த ஊழலில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. சென்னையை வெள்ள பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு இயற்கை அரணாக விளங்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களின் பேராசையிலிருந்து காப்பாற்றிய பெருமை விழிப்புணர்வோடு குரல் கொடுத்த பொதுமக்களுக்கும் அறப்போர் இயக்கத்திற்குமே சேரும். தொடர்ந்து கண்காணிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இதுபோன்ற ஆழமான உண்மையான அரசியல் மற்றும் சமூக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது HKS வாய்ஸ் மீடியா பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.